வீரப்பனா இருக்கட்டும், ஆட்டோ சங்கர் ஆகட்டும், சேராவா ஆகட்டும், எல்லாருமே போலீஸோட எக்ஸசஸ்னால உருவானவங்க தான். சாட்சி சொல்ல உங்களுக்கு எதிராக சொல்ல வர பயப்படுறாங்கன்னா காவலோட வேலை என்ன? எனக்கு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இதெல்லாம் யாரோட டியூட்டி? காவல்துறையாலையும் இன்னைக்கு மர்டர் நடக்க போகுது, இந்த இடத்துல தான் மர்டர் நடக்க போகுது, அவங்க டெய்லி காலையில எழுந்து வெத்தலை மை போட்டு பார்க்கல. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. South India's #1 travel brand. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. வட சென்னையில் கிட்டத்தட்ட 120 கேங் இருந்துச்சு. ஒவ்வொரு கேங்குக்கும் யார் தலைவர், அவங்க கீழே யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறது கிரைம்ல ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருந்ததுனால சென்னைக்குள்ளே லிஸ்ட் அவுட் பண்ணி நான் தான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த 120 கேங்குமே வடக்கு மண்டலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் வரைக்கும் அவங்க ஆப்ரேஷன் இருக்கும். சேரா வெர்சஸ் வெள்ளரவி. நான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் இருந்தேன். என் கூட இருந்தவன் தான் நாகேந்திரன், என் கூட இருந்தவன் தான் வெள்ளரவி. 14 மர்டர், 7 பேர் வெள்ளரவி கேங்ல சாவுறாங்க, 7 பேர் சேரா கேங்ல சாவுறாங்க. வெள்ளரவின்னு சொன்னார். வெள்ளரவி யார் மூலியமா வந்தாரு விட்டார். அவங்க அண்ணன் பாபுன்னு ஒருத்தர். சேராவையும் வெள்ளரவியையும் ஒரே இளநிலை ஸ்டாப் போட்டு குடிக்க வச்சு சைக்கிள் ஆக்டர். ஆனால் நீ நைட் டைம் பண்ணுறாரு. டோட்டலா நீங்க வீரப்பனா இருக்கட்டும், ஆட்டோ சங்கர் ஆகட்டும், சேராவா ஆகட்டும், எல்லாருமே போலீஸோட எக்ஸசஸ்னால உருவானவங்க தான். எக்ஸ்ட்ரீமா வீரப்பன் போய் பல கொலைகள் பண்றான் இல்லையா, அந்த கொலைகள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லயும் இருந்தது போலீஸுடைய தவறான வழிகாட்டுதல், தவறான ஹேண்ட்லிங். அதே மாதிரி ஆட்டோ சங்கருடைய மரண வாக்கு மூலம் தான் நக்கீரன்ல மிக ஃபேமஸான ஒரு மரண வாக்கு மூலம். அவர் உள்ளேருந்து எழுதுவாரு, எழுதிட்டு நாங்கெல்லாம் கோர்ட்ல நிற்போம், ஜட்டிக்குள்ள வச்சு கொண்டு வருவாரு, அங்கேருந்து வேன்லேருந்து தூக்கி போடுவாரு, நாங்க கேட்ச் பிடிச்சி ஆபீஸ்க்கு எடுத்துன்னு போவோம். அதுலதான் போலீஸ் அதிகாரிகளுடைய இன்னொரு முகத்தை அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். அவர் எழுதுனதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, மூப்பு நிறைந்த தேசிய தலைவர் வாமா என்றார் அப்படின்னு ஒரு லைன் வரும். இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர் பண்ணால் ரவுடிசம் குறையும் என்ற நோக்கம் எடுக்கிறாங்கன்னா, ரவுடிசம் போனால் நம்மளை காவல்துறை சும்மா விட மாட்டாங்க, சுற்றுவாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னா அதில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. நான் ஒரு 5 கொலை 6 கொலை பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு கொலை பண்ணக்குள்ளேயே நீங்கள் எனக்கான சார்ஜ் ஷீட்டை சரியாக போட்டு வழக்கு குண்டை ஏற்றி ஒரு சாட்சி சொல்ல உங்களுக்கு எதிராக சொல்ல வர பயப்படுறாங்கன்னா காவலோட வேலை என்ன? எனக்கு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இதெல்லாம் யாரோட டியூட்டி? ஜட்ஜா செஞ்சுட்டு இருக்க முடியும். காவல்துறையாலையும் இன்னைக்கு மர்டர் நடக்க போகுது, இந்த இடத்துல தான் மர்டர் நடக்க போகுது, அவங்க டெய்லி காலையில எழுந்து வெத்தலை மை போட்டு பார்க்கல. அந்த நாம்ஸ்டாங் அவருடைய மறைவுக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய ரவுடிகள் என்கவுண்டர் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ரவுடிசம் கம்மியாயிருச்சு. சிட்டியில் வந்தாலும் வெளியே போயிட்டாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் சுட்டுறாங்கப்பா, ஏதாவது பண்ணிடுவாங்களோ ஒரு அச்சத்தை ஒரு பீதியும் கிளப்பினால சைலண்ட் ஆயிருச்சு சிட்டியில். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம பெருவாரியாக பார்க்கக்கூடிய இந்த கிரைம் அப்படின்றத ஒட்டி இந்த ரவுடிகள் அவங்களுடைய பின்னணி என்ன, அது குறித்த ஒரு டிஸ்கஷன் இருந்தால் எப்படி இருக்கும்? கடந்த காலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டையே அச்சுறுத்திய ரவுடிகள் அப்படின்றது உங்களுடைய பார்வையில், உங்களுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். 4 சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்காங்க. முன்னாள் காவல்துறை துணை ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள், வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள், வழக்கறிஞர் திரு பிரம்ம பாலசுப்ரமணியம் அவர்களும் வருகை தந்திருக்காங்க. காவல்துறையில் நீங்கள் பணியாற்றி இருக்கீங்க, நீண்ட நெடுங்கால அனுபவம் உண்டு, நிறைய பேரை கையாண்டிருக்கீங்க. உங்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டையே அலறவிட்ட ரவுடி அப்படின்னா யாரை குறிப்பிடுவீங்க? தமிழ்நாட்டே அலறிவிட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. ஒவ்வொரு இப்போ சென்னைக்குன்னு நான் சென்னையில் வட சென்னையில் நீண்ட நாட்களாக கிரைமில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருந்ததுனால கிட்டத்தட்ட 120 கேங் இருந்துச்சு. எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் நாங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு கேங்குக்கும் யார் தலைவர், அவங்க கீழே யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத மட்டுமே நாங்கள் சென்னைக்குள்ளே லிஸ்ட் அவுட் பண்ணி நான் தான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் என்கிட்ட இருந்தது 120 பேர் இருந்தாங்க. அந்த 120 கேங்குமே தமிழ்நாடு முழுவதுமே ஆப்ரேட் பண்ணுற ஆட்கள். இந்த வட சென்னை, அதாவது வடக்கு மண்டலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் வரைக்கும் அவங்க ஆப்ரேஷன் இருக்கும். அப்படி இருந்ததில் பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கும்போது சேரா வெர்சஸ் வெள்ளரவி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ராஜேந்திரனுடைய சித்தப்பா அவர் கொலை செய்யப்படுறாரு. ஒரு இரும்பு கடை முன்விரோதம் காரணமாக. இதுக்கு
சோசியோ எக்கனாமிக் கேரக்டர்னா சோசியலி வந்து பேக்வேர்டு. அவங்களாம் பெருசாக படித்து ஒரு பட்டம் பெற்று வேலைக்கு தகுதி பெறாமல் இருக்கிறாங்க பார்த்திங்களா. பட் பெரிய ஆகணும்னு முயற்சி பண்ணுறான். இப்போ சேரா கூட பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிளாக சேர்றான். கான்ஸ்டபிளாக சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான். கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சித்தப்பா வெட்டி ஸ்டான்லி மருத்துவமனையில் சுப்பையா மர்டர் கேஸ்னு பேர், அதுக்கு பேர். அதுதான் ஸ்டார்ட் வித். அந்த சுப்பையா மர்டர் கேஸ் வந்து சுப்பையாவை வந்து இந்த உள்ளூர் மக்களுக்கு போட்டியாக அவங்க வந்து பர்மாவிலேருந்து வந்தவங்க கடை ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட் சைடில் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இரும்பு கடைகளை அதிகப்படுத்துகிறாங்க. நமக்கு பிஸ்னஸ் போகுது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் சுப்பையாவை மர்டர் பண்ணுறாங்க. சுப்பையாவை மர்டர் பண்ணோடனே சேரா வந்து ஒரு டீம் எடுத்துகிட்டு அந்த குரூப்பில் பெஞ்சமின் அப்படிங்கிற ஒருத்தர், அந்த பெஞ்சமின் குரூப் வந்து முடிச்சோடனே பெஞ்சமினுடைய ஜூனியராக இருந்தவங்க தான் வெள்ளரவியும் நாகேந்திரனும். ஸோ நாகேந்திரன் வந்து ஒரு ஏடிஎம்கே பிரமுகரை மர்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க பசங்க அவங்கள எல்லாத்தையும் நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இப்போது நீங்கள் காதுகுத்து ரவி, இவன் காட்டான் சுப்பிரமணியம், இவங்களெல்லாம் நான் சேஸ் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். இவங்களாம் இந்த வட சென்னையில் டாமினேட் பண்ணியிருந்த ரவுடிகள். இவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன தனிமையை உட்கார வச்சு ஒரு வழக்கில் கிடைக்கிற பொழுது மற்றவங்களுக்கு அவங்க ரவுடி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸில் அவனை அரெஸ்ட் பண்ணோடனே தனிமைப்படுத்திட்டு அவனை ரூமில் உட்கார வச்சு ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, விருப்பப்பட்டு பண்ணினியா அப்படின்னு நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சரி எங்களையெல்லாம் வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் அப்பா இன்னொரு பொண்டாட்டி கட்டிட்டு போயிட்டார், அல்லது எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு மேலே படிக்க விருப்பம் இல்லை. அப்புறமே பார்த்திங்கன்னா கைட் பண்ணி பெரிய படிப்புக்கு எங்களை கொண்டு போகல. என் சித்தப்பா இரும்பு கடை வியாபாரம், அப்புறமே பார்த்திங்கன்னா இன்னொரு சித்தப்பா வந்து அந்த ரயில்வே குட் செட் வியாபாரம், இந்த பக்கம் வந்து மாமூல். இதில் எங்களை பழக்கப்படுத்தினால நாங்கள் இதில் பெரிய ஆளாகணும்னு முயற்சி பண்ணிட்டோம் சார். அப்படி தான் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. சார், உங்களுடைய பார்வையில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம், நிறைய பேரை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தகுந்த ரவுடிகளாக இவங்க இருந்தாங்க, தமிழ்நாட்டையே மிரட்டினாங்க அப்படின்னா யாரையெல்லாம் குறிப்பிட்டு? நன்னதன் சந்தன கடத்தல் வீரப்பன், அவரை மிஞ்சி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏழுமலை நாயக்கர்லாம் சொன்னாங்க. ஒரு ஹார்பர் ஏரியாவில் வெள்ளரவி சேரா வந்து அவங்கள நான் என்கவுண்டர் பண்ணும்போது எனக்கு 17 வயசு. நான் வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் இருந்தேன் ஐஃபியில். என் கூட இருந்தவன் தான் நாகேந்திரன், என் கூட இருந்தவன் தான் வெள்ளரவி, எல்லாருமே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில். அங்கே வந்து சுப்பையா வந்து ஒரு கடை நடத்தி அந்த தெருவியை ஆக்கிரமிச்சுட்டு அந்த புழல் பகுதியிலேருந்து வரக்கூடிய இரும்புகளை எல்லாத்தையுமே டோட்டலாக பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே பர்மா அகதிகள். அவங்க வந்து தங்களுடைய வீட்டு உரிமைக்காக போராடுறாங்க, மனை உரிமைக்காக போராடுறாங்க. இவங்க வந்து ஒரு தெருவையை டாமினேட் பண்ணி வச்சுக்கிட்டு சேரா சுப்பையா மர்டர் இல்லை, சுப்பையா மர்டர் லேட்டர். அதுக்கு முன்னாடியே சேராவுடைய ரவுடிசம் எல்லாமே போது மொத்தம் 14 மர்டர். 7 பேர் வெள்ளரவி கேங்கில் சாவுறாங்க, 7 பேர் சேரா கேங்கில் சாவுறாங்க. அதில் சுப்பையாவும் ஒருத்தர். சுப்பையாவெல்லாம் வந்து மகாகவி பாரதி நகரில் வெட்டிட்டு அவர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வருவார்னு காத்திருந்து வெட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மர்டர்ஸ். அந்த மாதிரி நிறைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தோடைய உரிமை போராட்டத்தோட பின்விளைவு தான் வெள்ளரவி. அதுக்கப்புறம் அவன் கேங்ஸ்டராக மாறுறான், ரவுடியாக மாறுறான். தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஆட்டோ சங்கர், நான் டீல் பண்ண கிரிமினலில் ஒருத்தர். ஆட்டோ சங்கருடைய மரண வாக்குமூலம் தான் நக்கீரனில் மிக ஃபேமஸான ஒரு மரண வாக்குமூலம். அவர் உள்ளேருந்து எழுதுவார், எழுதிட்டு நாங்கள்லாம் கோர்ட்டில் நிற்போம், எழுதிட்டு ஜட்டிக்குள்ளே வச்சு கொண்டு வருவார். அங்கேருந்து வேன்லேருந்து தூக்கி போடுவார், நாங்கள் கேட்ச் பிடிச்சி ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போவோம். அதை அவரோட எழுத்து தமிழெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வகைப்படுத்தி அதை எழுதுவோம். அதில் தான் வந்து போலீஸ் அதிகாரிகளுடைய இன்னொரு முகத்தை, சாராய வியாபாரியாக இருந்து உபச்சார புரோக்கராக இருந்து போலீஸ் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். அவர் எழுதினதில் ஒன்று பார்த்திங்கன்னா, மூப்பு நிறைந்த தேசிய தலைவர் வாமா என்றார் அப்படின்னு ஒரு லைன் வரும். அதை மொழிபெயர்க்கும் போது நம்ம இணையாசிரியர் மொழிபெயர்த்திருப்பார். அதை வகைப்படுத்தும் போது
மூப்பு நிறைந்த தேசிய தலைவர்னால் உங்களுக்கு தெரியும். அவர் கூப்பிட்றது வந்து 2 அக்காவும் தங்கியான நடிகைகளை, பாமாயன், அவரோட அந்த பிம்பு சரித்திரம், அந்த மாதிரி ஒரு விஷயம். வீரப்பன் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட யாராலையும் மறக்க முடியாது. இன்றைக்கி பேல்காம் அட்டாக்கை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பாலார் அட்டாக் நாங்கள் பார்க்கும்போது அது வரைக்கும் வீரப்பன் சந்தனக்கட்டை கடத்தினா, யானை தந்தம் வெட்டினா அப்படின்றதா இருந்தது. ஒரு சிஆர்பிஎஃப் வீரர்களையே பல பேரை ஒரே இதில் வந்து கன்னிவெடி வச்சு, அதுவும் எப்படின்னா அந்த கன்னிவெடியை வந்து இந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இருக்குது இல்லைங்களா, மேக்னெட்டுக்கு சுற்றுவாங்க, அந்த டிவைஸை வச்சு எக்ஸ்ப்ளோட் பண்ண யூரியா இதை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் பயங்கரவாதியாக மாறுறான். அதுதான் பயங்கரவாத தாக்குதல். எம்ஜிஆர் வந்து தன்னோட ஆட்சி காலத்தில் முழுக்க நக்சலைட் ஒழிப்புன்னு ஒரு தவறான ஒரு ஆப்ரேஷனை வந்து கடைபிடிச்சார். அந்த கடைபிடிக்கும் பொழுது அந்த நக்சலைட் ஒழிப்பில் வந்து முக்கியமாக நின்னது வால்டர் தேவாரம். கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் ஃபினிஷ் பண்ணியிருப்பார் அவர். அந்த ஆப்ரேஷனை அப்படியே ரிவர்ஸில் வீரப்பன் காடுகளில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இருக்கு இல்லையா, அதோட விளைவு தான் வந்து அந்த விஷயத்தை எஸ்கலேட் ஆயிடுச்சு. டோட்டலாக நீங்கள் வீரப்பனாக இருக்கட்டும், ஆட்டோ சங்கர் ஆகட்டும், சேராவாகட்டும், எல்லாருமே வந்து நான் ஒரு எஸ்ஐயை கேட்டேன். ஒரு முஸ்லீம் எஸ்ஐ தான் வந்து P3 காவல் நிலையத்தில் இருந்தார், மிஸ்டர் கான். நீ வந்து அப்போ நான் கேட்கும்போது எனக்கு 17 வயசு. நீ சென்னையில் 2 பெரிய ரவுடிசத்தை உருவாக்குற, இதோட விளைவை நீ அனுபவிப்ப அப்படின்னு. கான், நானா சோறு போட்டால் வளர்க்குறேன்னு. ஆமாம், அப்போ நான் கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், அதனால் இந்த டீமுக்கான இந்த கோர்ட்டு வேலைங்கள் எல்லாத்தையும் என்னை பார்க்க விடுவாங்க. இந்த மர்டர் எல்லாமே ஸ்கெட்ச்ட், அப்படி தான் நடக்கும். ஸ்கெட்ச் எல்லாமே அப்படி தான் நடக்கும். நான் பார்த்துருக்கேன், ஒரு 4 மர்டராவது பார்த்துருப்பேன் கண்ணுக்கு நேராக. ரைட்டா, நான் மாட்டல, என்னை ஃபிக்ஸ் பண்ணவும் இல்லை, என்னை ஒரு பார்வையாளராக தான் கொண்டு போனான். அப்போ நான் சொல்கிறேன் கான்கிட்ட, கான், நீங்கள் வந்து சென்னையில் ஒரு 2 ரவுடிசத்தை 2 குரூப்பாக வளர்க்குறீங்க, இது எங்கே போய் முடியும்னு. கான் வந்து சேரா குரூப்புக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார் எப்போவுமே. ஏன்னா அது அவங்களுக்கே உரிய நெக்ஸஸ்ஸு, அவங்க ஏடிஎம்கே, அப்போது ஏடிஎம்கேவுடைய நெக்ஸஸ், அந்த விஷயங்கள் எல்லாம் இருப்பாங்க. இவங்க டிஒய்எஃப்ஐ, இந்திய ஜனநாயக வருஷன், ஆப்போசிட் கேங், இப்படிலாம் இருக்கும். இது எல்லாமே வீரப்பன் ஆகட்டும், ஆட்டோ சங்கர் ஆகட்டும், எல்லாருமே போலீஸோட எக்ஸசஸ்னால் உருவானவங்க தான். கேஆர் கௌரி அம்மா சொல்லுவாங்களே, லாத்திகளுக்கு குழந்தை கொடுக்கும் பாக்கியம் இருந்தால் நான் எத்தனையோ லத்தி குழந்தைகளை பெற்றிருப்பேன்வாங்க. கேஆர் கௌரி அம்மா அவங்களுடைய டார்ச்சர் பற்றி சொல்லும்போது அந்த மாதிரி இவங்க எல்லாமே. இப்போ நான் சொல்கிற ஒரு கேரக்டர் கான், சார் இல்லை கான், அந்த கானோட கேரக்டர் வந்து வித்தியாசம், இந்த ரவுடிசத்துக்குள்ளே வளர்றது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கருடைய வளர்ச்சியில் வேறு வித்தியாசம். வீரப்பனுடைய வளர்ச்சியிலையும், வீரப்பனுடைய எக்ஸ்ட்ரீமாக வீரப்பன் போய் பல கொலைகள் பண்ணுறான் இல்லையா, அந்த கொலைகள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லையும் இருந்தது போலீஸுடைய தவறான வழிகாட்டுதல், தவறான ஹேண்ட்லிங். இதெல்லாம் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும்னா எப்படி இப்போது நக்சல் தோழர்களை வந்து சுட்டு கொண்டது இன்றைக்கி பிஎம்எல்ஏ ஆக்டில், யூஏபி ஆக்டிலெலாம் போட்டு ஜெயிலில் கொண்டு போகிறாங்க இல்லையா, அதை விட கொடுமையான விஷயங்கள். பாலன், அப்பு 2 பேர் தர்மபுரியில் இன்றைக்கி வரைக்கும் நினைவு சின்னமாக தான் இருக்காங்க. அங்கே பிறந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள், அந்த டீம் ப்ரொடியூஸ் பண்ண கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த டீம் ப்ரொடியூஸ் பண்ண கட்சி தான் கிருஷ்ணசாமியுடைய கட்சி, அந்த டீம் ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளே போய் நின்று ஆப்ரேட் பண்ணது தான் வீரப்பனுடைய ஆப்ரேஷன்ஸ். ஸோ எல்லாமே எக்ஸசஸில் தான் விளையுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நிறைய படிப்பினை உண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது. உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் பல பார்வை இருக்குது, ஒரே ஆங்கிளில் பார்க்க முடியாது. ஒரு தெருவுக்கு ஒருத்தனை உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒட்டுமொத்தம் இவங்க தான் செய்கிறாங்க, அவங்க தான் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா தெருவுக்கும் ஒருத்தரங்க தேவைப்படும் போது சொல்கிறாங்க. இப்போ அருண் அவர்கள் செய்த விஷயத்தை வந்து நம்ம அது கிரிட்டிசிசம் பண்ணது போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட் சொல்லுது. சரி, நான் ஒரு 5 கொலை 6 கொலை பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு கொலை பண்ணக்குள்ளேயே நீங்கள் எனக்கான சார்ஜ் ஷீட்டை சரியாக போட்டு வழக்கு குண்டை ஏற்றி ஒரு சாட்சி சொல்ல உங்களுக்கு எதிராக சொல்ல வர பயப்படுறாங்கன்னா வாட் இஸ் யூ டியூட்டி? உங்கள் காவலோட வேலை என்ன? என்னை சாட்சி வச்சுட்டு வரணும்ல,
என்னை அடித்தான்னு சொல்ல வைக்கணும்ல, எனக்கு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இதெல்லாம் யாரோட டியூட்டி? ஜட்ஜாக வந்து செஞ்சுட்டு இருக்க முடியும், போலீஸ் தான் செய்யணும். அப்போ என்னோடய கிராஃப் வளர்கிற வரையும் நீங்கள் எதுவுமே என்ன கேட்குறதில்ல. நான் எத்தனை வாரண்ட்டில் இருக்கேன், எவ்வளோ எனக்கு எத்தனை இடத்துல NPW வாரண்ட் இஷ்யூ பண்ணாமல் இருக்குது, அதை மேஜிஸ்ட்ரேட் நீங்கள் கையெழுத்து வாங்கி அதை நீங்கள் ப்ராசிக்யூஷன் ஒப்புதல் வாங்கி இஷ்யூ பண்ணணும்ல, இஷ்யூ பண்ணி எனக்கு செக்யூர் பண்ணணும்ல. அதெல்லாம் செய்கிறது இல்லையே. அதெல்லாம் செஞ்சால் தானே இதெல்லாம் இந்த கிராஃபை குறைக்க முடியும். ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இவங்க பெரிய ரவுடியா அவங்க பெரிய ரவுடியா அப்படிலாம் இல்லை. போலீஸு நல்ல போலீஸ் அதுக்கான முயற்சி எடுத்தவங்களே எனக்கு தெரியும். சேராவை சொன்னாங்க, சேராவையும் வெள்ளரவியையும் வந்து ஒரே இளநியில் ஸ்டாப் போட்டு குடிக்க வச்சவர் சகில் அக்தர். ஆனால் அன்றைக்கி நைட் டைம் மர்டர் ஆகுது. அப்போ அதை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்கல்ல. அதுக்கப்புறம் சேரா உயிரோடு தான் இருக்கார், வெள்ளரவி தான் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். சேராவே பேசிக்க ஒரு போலீஸ்மேன். அவங்க அப்படியே டைவர்ட் ஆகி அவங்க சித்தப்பா அப்படியே போய் அப்படி ஒரு மாதிரி அவங்க செட்டில் ஆகிடுறாங்க. சரியா? அப்போ இதை இவங்க இப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வெயிட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ ஒரு 5 கொலை பண்ணிட்டான் அவனை நான் என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ரைட், ஓகே. வேறு என்கவுண்டரை எந்த சூழ்நிலையும் ஆதரிக்க முடியாது. ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி டிசைட் பண்ண முடியும் ஒருத்தர் உயிரை எடுக்கிறதுக்கு? ரொம்ப பேசப்பட்டதுன்னா மயிலேஷ் சிவகுமார். நீ பேசப்பட்ட ஆள் கேட்டிங்கன்னா, ஏன்னா மற்ற எல்லாரோடையும் அப்ஸ்காண்டுன்னு ஒன்று இருந்தது, மயிலேஷ் சிவகுமார்ட்ட அப்ஸ்காண்டே கிடையாது. சாதாரண வீட்டுக்கிட்டே உட்காந்து பாட்டு ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காப்புல, எங்கேயுமே ஓடலை ஒளியில் அங்கேயே தான் இருந்திருக்காரு. அவரும் ஒரு கிராமத்துலேருந்து மெட்ராஸுக்கு வந்து சிட்டி சென்டர் பக்கம் அப்படியே இதனோட வாழ்க்கையை அப்படியே வளர்த்து வந்தவர் தான் மயிலேஷ் சிவகுமார். அவர் ஓடலை ஒளியில் இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ட்ரெண்டு சொல்கிறாங்க. ஏன்னா தோட்டம் சேகரை கொலை செய்தது அவர் வழக்கு. தோட்டம் சேகர் அன்றைக்கி ஏடிஎம்கேல எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார். கோடநாடு எஸ்டேட்டில் வந்து கோடநாட்டில் யாரையுமே ஜெயலலிதா சந்திக்காத போது தோட்டம் சேகரை மட்டும் தான் சந்திக்கிறாங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக. போயஸ் கார்டனில் எந்த விதமான செக்கப் எதுவுமே இல்லாமல் உள்ளே போக முடிஞ்சவர் தோட்டம் சேகர். அவரே கொலை செய்தவர் மயிலேஷ் சிவகுமார். அப்படி சொல்லப்போனால் ஒருத்தர் பெருமை தான் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கணும். அதாவது இது பெருமை பேசுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. பெருமை பேசுறது நோக்கம் இல்லை சார். அதுதான் இப்போ எப்படி நடவடிக்கைகள்லாம் பாயுதுன்றதுக்கான ஒரு முன்னோட்டமாக என்னெல்லாம் நடந்திருக்குன்ற ஒரு பார்வைக்காக தான் கேட்குறது. நம்ம பேசலாம் சார். சார், உங்களுடைய பார்வையில் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு, இந்த ஒரு நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூப்பிட்ருக்க 4 பேரும் ஒரு முன்னாள் காவல் அதிகாரி, ஒரு மூத்த பத்திரிகையாளர், 2 வழக்கறிஞர்கள் வச்சுருக்காங்களே. அவங்க காலகட்டத்தில் ஒரு அண்ணன் வந்து 80லேருந்து பார்த்தாரு, இவர் அதுக்கு முன்னாடி பார்த்து இன்றைக்கி இருக்கிற ரவுடிசம் வரைக்கும் பார்க்குறாரு, அவருடைய வயசிலும் பார்த்துருப்பாரு. நாங்கள் வந்து ராமநாதபுரத்துலேருந்து இங்கே சென்னைக்கு வரோம் படிக்கிறதுக்கு. அப்போது வியாசர்பாடியில் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் குடியேறோம் படிக்கிறதுக்கு. போகும்பொழுது அந்த காலகட்டத்தில், அதாவது 90 காலகட்டத்தில் பைக்கில் எம்மகாலையும் இதுலேயும் கத்தியை ரோட்டில் வாலில் தேய்ச்சிட்டு போவாங்க, நெருப்பு பொறி பறக்கும். இதில் வந்து ஒரு பிரகாசன் ஒரு விஷயத்தை விட்டுட்டார், வெள்ளரவின்னு சொன்னார். வெள்ளரவி வந்து யார் மூலியமாக வந்தார் விட்டார். அவங்க அண்ணன் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார், கரெக்டில் சிபிஎம்மில் இருந்தார். அவர் மூலியமாக தான் இந்த பிரச்சனையை அவரை எலிமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனைகள் 2 தரப்பும் பிரியுது, சண்டை போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஃபர்ஸ்ட் 97ஆம் ஆண்டு ஆசை தம்பியை எலிமினேட் பண்ணுறாங்க லோயலா காலேஜ் வாசலில். காந்திராஜன் சொல்லி டிசி அப்போ இருந்தார், அவர் கீழே டிஎஸ்பியாக பொன்மாணிக்கவேல் இருக்காங்க. அவர் ஆசை தம்பியை வந்து என்கவுண்டர் பண்ண உடனே அவர் கூட நெருங்கிய நண்பர் கபிலன். ஒரு ஆசை தம்பி வந்து கபிலன் தூத்துக்குடியை சார்ந்து வந்தவர். அங்கேருந்து ரெட் ஹில்ஸ், இப்போலாம் உங்களுக்கு ஃபுல்லாக சிட்டியாக ரெட் ஹில்ஸ், அப்போலாம் சிட்டியாக இருக்காது, ஃபுல்லாக முள் பதற அதுவாக இருக்கும். அவரை கூட்டு வந்து சேராக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி சேர்க்குறாங்க. அப்போ அவங்க எப்படியே ஹெல்மெட் பண்ணணும், நல்லா அவங்க ஸ்பீடாக இருக்காங்க, தனிப்பட்ட முறையில் ஆட்கடத்தல் பண்ணுறது, யாரையும் பயப்பட மாட்டாங்க, துணிஞ்சு செயல்படுறது. போலீஸ் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் மேனுடைய பையனை தூக்கிடுறாங்க. அவர் காசு கொடுக்க ஒரு இடம் இங்கே இருக்கமா, கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கில் இருக்கேன், அப்புறம் இங்கே வான்னு சொல்லி ஒரு ஸ்பாட் மாற்றும் போது லோயலா கல்லூரி ஸ்பாட் சொல்கிறாங்க. கரெக்டாக அங்கே வண்டி வந்து திரும்புது, ஒரு அம்பாசிடர் வண்டியில் அவங்க ஆம்னியை போட்டு அடித்து உடனே அங்கேருந்து அவர் இறங்கி ஓடுறாரு, அவர் உயிரை காப்பாற்றிக்க. அப்போது ஃபயர் ஓப்பன் பண்ணுறாங்க. அது பெரிய என்கவுண்டர் 97. அப்போ டிஎம்கேவுடைய ஆட்சி ஃபஸ்ட்டு வருது. வந்த உடனே ஒரு கலைஞர் சொல்கிறாரு, நாங்கள் பொறுப்பேற்றவுடன் ரவுடிகளை இப்போ எப்படி இப்போது ஒரு கமிஷனர் அருண் அவர்கள் சொன்னதான சொல்கிறாங்க. அப்போது ஒரு கலைஞர் உயிரோடு இருக்கார், அவர் சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கண்டிப்பாக ரவுடிகளை ஒளி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்கவுண்டர் ஒரு ஆசி தம்பி லிமிட் பண்ணுறாங்க. ஆசி தம்பி வந்து ஒரு நண்பர் கபிலன் இருக்கார், நண்பரே வந்து சாவடிச்சிட்டாங்க. எப்படின்னா கூட்டம் நடக்குது மெரினா பீச்சில், அது உள்ளே போயிட்டு கண்டிப்பாக என்னுடைய நண்பரே சாவடிச்சிட்டிங்களா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அதாவது என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க போலீஸ், அவங்களுக்கு வந்து ரிட்டாலியேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு அவெஞ்சன்ஸ் தான் பண்ணுறாரு. இவரையும் அந்த ஒரு 2 மாத காலத்தில் அவரையும் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர் பண்ணால் ரவுடிசம் குறையும் என்ற நோக்கம் எடுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ரவுடிசம் போனால் நம்மளை வந்து காவல்துறை சும்மா விட மாட்டாங்க, சுற்றுவாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னா அதில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. சென்ற ஆண்டு நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஒரு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவருடைய மறைவுக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய ரவுடிகள் வந்து என்கவுண்டர் பண்ணப்பட்டாங்க, செஞ்சு கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ரவுடிசம் கம்மியாயிருச்சு, சிட்டியில் வந்தாலும் வெளியே போயிட்டாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து போலீஸ் சுட்டுறாங்கப்பா,
ஏதாவது பண்ணிடுவாங்களோ ஒரு அச்சத்தையும் ஒரு பீதியும் கலப்பினால அவங்கெல்லாம் வந்து பயந்து அவங்கவுங்க வேலையை பார்க்குற மாதிரியும் சைலண்ட் ஆயிடுச்சு சிட்டிக்குள்ள. பழைய ரவுடிகள் மாதிரி இன்சிடென்ட் எந்தெந்த ஒரு மர்டரும் வருது இல்லையா, புதுன மர்டர்ஸ் தான் வருது. அதாவது ரிட்டாலியேஷனுக்காக ஏற்கனவே இருந்த ஏதாவது ஒரு இந்த முன்விரோத காரணமாக சின்ன சின்ன பசங்க தான் பண்ணுறாங்க. இந்த பழைய ஆட்கள் சொல்லக்கூடிய இந்த ஹெச்எஸ்ல இருக்க ஆட்கள் யாரும் கிடையாது. அதே மாதிரி காவல்துறையாலையும் இன்றைக்கி மர்டர் நடக்க போகுது, இந்த இடத்துல தான் மர்டர் நடக்க போகுது, அவங்க டெய்லி காலையில் எழுந்து வெத்தலை மை போட்டு பார்க்கல. அண்ணா நகரில் சந்தில் கொலை நடக்க போகுது, எல்லாம் போலீஸ் சேர்ந்து அங்கே போயிருங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கிற காவல்துறை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காவலர்களுடைய ஸ்ட்ரென்த்தும் கம்மி தான். இருக்கிற ஒரு 8 கோடி மக்களுக்கு காவல்துறை பார்த்தா ஒரு 1,80,000 பேர் தான் இருப்பாங்க. அத்தனை மக்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க முடியாது. நம்ம மக்கள் வந்து சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறனால தான் அந்தளவு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம தமிழகத்தில் ஏற்படுறது கிடையாது. இப்போது அவர் தமிழகன்னு சொன்ன மாதிரி கேசஸ் வந்து போடுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கேஸ் கட்டுப்பாங்க, இப்போ ஃபுல்லாக வந்து சிஸ்டமேட்டிக் ஆயிடுச்சு. ஒரு விட்னஸ் ஒருத்தர் வந்து கொலையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அவசரமாக அந்த வழக்கோட தன்மையை கருதி உடனே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த வழக்கை பார்த்து சொல்லு, இது பண்ணுன்னு சொல்லிட்டு டீ கடை வச்சவன் ஆட்டோ ஓட்டுறவன் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதில் ரைட்டர் இருப்பார், அவரோட கையெழுத்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது கிராசிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த புகாரை வந்து யார் நீங்கள் எழுதி கொடுத்தீங்களா, நான் எழுதி கொடுக்கல, யார் எழுதுனது, அவர் ஐயா இருந்தார், எஸ்ஐ இருந்தார், இல்லை ஒரு ஏட்டையாக இருந்தார், அவர் தான் எழுதி கொடுத்தார். அப்போ கையெழுத்து மட்டும் போட சொன்னார், கையெழுத்து படித்து பார்த்தீங்களா, படித்து கையெழுத்து போட சொன்னார், கையெழுத்து. அப்பயே அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. பாக்ஸில் ஏறி அவங்கள குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது அவர் மர்டர் பண்ணி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு தான் கோர்ட்டுக்கே வந்திருக்கும். அந்த 15 ஆண்டு காலத்துக்குள்ளே அந்த மர்டர் பண்ண அந்த நபர் வந்து வேற ஒரு லெவல் பூமப் ஆகிருப்பார். அப்போ சாதாரணமாக நடந்த சைக்கிளே போயிருந்திருப்பார். இப்போ பார்த்தா ஒரு பெரிய ஒரு லக்ஸரி காரில் போகும்பொழுது அவரை பற்றி தொடர்ந்து நியூஸ் வரும்போது அவருக்கு எதிர்க்க எப்படி சாட்சி சொல்லுவாங்க. நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, புள்ள குட்டி இருக்குப்பா, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை வரணும், பிற சாட்சியாக மாறிடுவாங்க. அப்போ பாக்ஸில் நினைக்கும் போது பிபி கிராஸ் பண்ணுவார், டிஃபென்ஸ் சைட் கவுன்சில் வந்து கிராஸ் பண்ணும்பொழுது அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஆகி போயிருது. அதனால் என்ன பண்ண, அவர் பார்த்தீங்களான்னும் போது அவர் யாருன்னு எனக்கு தெரியலங்க, பார்க்கலங்க. அப்போ நீங்கள் இல்லைங்க போலீஸ் வந்தாங்க விசாரணை கையெழுத்து போட சொன்னாங்க, கையெழுத்து போட்டேன், இது சம்மந்தமாக தான் விசாரிக்கிறாங்க தெரியலன்னு சொல்லி முடிச்சு போயிடுவாங்க. இதனால் வழக்குகளை விடுதலை ஆகிடுறாங்க. விடுதலை ஆகிறனால என்ன பண்ண போகிறாங்க, வழக்கு போட போகிறாங்க, சிறையில் வந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இருக்க போகிறோம், திருப்பி பெயிலில் வெளியே வந்து வர போகிறோம். இதுவே ஒரு நல்லா இருக்குது, நல்ல பேரும் வருது, மரியாதை இருக்குது, நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. அது ஒரு தனித்துவமாக நினைக்கிறனால தான் அடுத்தடுத்து அதை பார்த்து மீதி இருக்க நபர்களும் அந்த ரவுடிசம் வலையிலே வந்து போகிறாங்க. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை, அதான் ஏற்கனவே இருக்குல்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu.